பொருட்கள் என்னென்னா, இதுக்கு வந்து புளி தேவை கிடையாது. தக்காளி 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தவிர ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா, நெல்லிக்காய், மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து விழுதாக அரைச்சி அதில் விடணும். அதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு தவிர பருப்பு, பருப்பு நான் வேக வச்சு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரசம் வைக்கிறது பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த நறுக்கி வச்சுருந்த தக்காளியை போட்டிருக்கேன். அதில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ அரைச்சிட்டு வந்ததை பார்ப்போம். இதில் வந்து நெல்லிக்காய், 2 பச்சை மிளகா, அதோட இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதில் போட்டு இதை நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த விழுதை வந்து இதில் கலந்துருக்கேன். அந்த நெல்லிக்காய், மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சி வந்து பார்த்தீங்களா, அந்த விழுது வந்து இப்போ இதில் சேர்ந்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணி அதில் கொட்டி கடுகு, பெருங்காயம் தாளித்து கொட்ட வேண்டியதான். பார்ப்போம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சு கொஞ்சம் நல்லா வத்தி இருக்கு. அந்த அரைச்சி விட்ட அந்த விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி இதில் சேர்த்தாச்சு. நான் வந்து ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் வேணும்னா அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொங்கணும். இது கொஞ்சம் பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதை என்னென்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே ரசத்துக்கு நெய்யில் தாளிச்சு விட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் உருகட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். அதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். ரொம்பவும் வந்து நெய் வந்து ரொம்ப புகையாக காஞ்சதுன்னா அதனுடைய வாசனை போயிடும். அதனால கொஞ்சம் காய்ச்சல் இருக்கும்போதே நான் கடுகு போட்டேன். அப்போ தான் அந்த நெய் வாசனை இருக்கும். இப்போ அது வெடித்த உடனே இதுக்கு தேவையான கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்குது. கேஸை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடுறேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரசம் வந்து லேசாக நுரையோடு வருது. இப்போ இந்த டைமில் நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்துடலாம். தேவையான கொத்தமல்லியும் அதில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பொங்கி வருது ரசம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது எப்பவுமே ரசத்தை. இப்படியே பொங்கி வரும்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு.